15 ஆண்டுக்கு முன்னாடி 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் சந்திச்சுட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோட்டோ இன்னுமே ஆமாம். இணையதளத்தில் இருக்கு. அப்போ சந்திக்கும் பொழுது அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு பெரிதாக ஆர்வம் காட்டலை. ஏன் காட்டலைன்னா, அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த பொசிஷன் அல்ல. அப்போ விஜய், சூர்யா, விக்ரம், அஜித் எல்லாமே ஒரே கேட்டகரி, 4 பேருமே ஒரே கேட்டகரி தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அவர் எங்கே வந்து அப்படியே மேலே வராருன்னா, துப்பாக்கி படத்துல இருந்து தான் வந்து அவரோட இன்னொரு விஜய் 2.1 அந்த வேற இதுக்கு போயிருச்சு, பரிணாமத்துக்கு வேற டைமென்ஷனு, அடுத்த லெவலுக்கு போறாரு. அப்போ வந்து மற்ற ஹீரோக்கள் எல்லாம் பின்தாங்கிறாங்க. அப்புறம் துப்பாக்கி, கத்தி, அப்படியே படிப்படியா பார்த்தா எல்லாமே ஹிட். தெரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹிட். அவரும் சவுத் இந்தியாவில நம்பர் 1 ஹீரோ ஆகிறார். அப்படி ஆன உடனே ஒரு கட்டத்தில் பீக் இப்போ வந்து நிற்கிறாரு, ஜனநாயகன் வரைக்கும் வந்து நிற்கிறார். ஸோ எனக்கு வந்து நடிப்பு போதும், அதுக்கு அடுத்து ஏன்னா ரொம்ப வயசாயிட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்தால் ரஜினி மாதிரியோ கமல் மாதிரியோ வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்றது விமர்சனம். அங்கே மார்க்கெட் போயிடுச்சு. போகும்பொழுது இங்கே வந்துட்டாரு அரசியலுக்கு. ஆனால் விஜய்க்கு வந்து எப்படி இப்போ பேசுறவங்களாம் எப்படி பேசுறாங்கன்னா, உச்சபட்ச மார்க்கெட்டை ஒத்துக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து 100 கோடி ரூபா சேலரியை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஆமாம், அப்படி பேசும்பொழுது இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தாரு. அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு.